அது சம்பந்தமா தான் அயலுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு போலான்னு நான் இங்க வந்தேன். சிவாவும் அந்த ஸ்கூல்ல தானே ஒர்க் பண்றாரு. அதனாலதான் அவரையும் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என் குழந்தையும் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறா. எனக்கு உடனே இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். சும்மா ஏதாவது போய் சொல்லி சமாளிக்காதீங்க செழியன். இந்த விஷயத்தை வெளியே சொன்னா ஸ்கூல் பேருக்கு பிரச்சனை வந்துடும்னு யாருமே இத பத்தி வெளியே சொல்லாம மறைச்சிட்டாங்க. போதுமா? சரி, அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு எதுக்கு தனியா போய் பேசணும்? இது ஒண்ணும் அவ்வளவு சீக்கிரட்டான விஷயம் இல்லையே. நீ உள்ள என்னடி பண்ணிட்டு இருந்த? அது நாங்க ரூம்குள்ள போனப்ப அவ இல்ல. அப்பதான் வாஷ்ரூம்ல இருந்து வந்தா. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னும் நான் கேட்டதுக்கு பதில் வரலையே. ஏன் இந்த விஷயத்தை சீக்கிரட்டா பேசணும்? அது இல்ல மேடம், அந்த ரவுடிங்களுக்கு நாங்க நியூஸ் போட போறோங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் இல்லையா? அதனாலதான் நாங்க யாருக்கும் தெரியாம இப்படி சீக்கிரட்டா பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்பா தம்பி, உனக்கு இந்த பிரச்சனை பத்தி பேசுறதுக்கு வேற நேரமே கிடைக்கலையாப்பா? நீ வந்த விஷயம் முடிஞ்சிருச்சுல்ல, நீ தப்பா எடுத்துக்காதப்பா. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. கல்யாணம் நடக்கிற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனையில நடக்கிறது நல்லா இருக்காதுப்பா. ஆமாம்மா, தப்புதான். என் வேலை அப்படி. சாரி, நான் வரேன். போயிட்டு வாப்பா. சம்பந்தி, என் பொண்ணு மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, தயவு செஞ்சு இனிமே இத பத்தி எதுவுமே பேசிக்க வேண்டாம். வாங்க, நாம எல்லாரும் போய் கல்யாணத்துக்கு உண்டான வேலையை பார்ப்போம். உனக்கு என்ன வேணும்? என்ன தாண்டி வேணும் உனக்கு? எதுக்கு எங்களை இப்படி போட்டு வாட்டி எடுத்துட்டு இருக்க நீ? இந்த கல்யாணம் நடக்கலன்னா ரித்திகா வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அதெல்லாம் இவளுக்கு எங்க தெரிய போகுது? கஷ்டப்படுறதோ அவமானப்படுறதோ நாம தானே. ஏண்டி, ரித்திகா உன் தங்கச்சி தானே? என்னமோ அவ மேல அப்படியே பாச மழைய பொழிஞ்சு அப்படியே நடிச்சுக்கிட்டு நிப்ப. இப்ப அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஏண்டி உன் மனசார நினைக்கவே மாட்டேங்கிற? சித்தி, ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா நீ? ஐயோ சித்தி, ரித்திகா கல்யாணம் நல்லபடியா நடக்கிறத பார்த்து உங்களை விட அதிகமா சந்தோஷப்படுறது நானா தான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் வேணும்னே கல்யாணத்துல பிரச்சனை பண்ண போறேன்? அதுவும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நீங்களும் அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். நான் அப்படி பண்ணுவேனா? இது எல்லாமே யதார்த்தமா நடக்குது சித்தி, என்ன நம்புங்க. ஜமுனா, இவ இந்த மாதிரி நிறைய தடவை நமக்கு ஐஸ் வச்சிருக்கா. ஆனா கடைசியில எதையாவது பண்ணி நம்ம நிம்மதியை கெடுக்கதான் செய்வா. சித்தி, ஏய், சரி, நீ உண்மையாவே ரித்திகா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறியா? சித்தி, உங்களுக்கு இன்னும் என்ன சந்தேகம்? நான் தான் சொல்றேன்ல. சரி, அப்ப நான் ஒன்னு சொல்றேன், அதை கேளு. இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் நீ இங்கேயே இந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கணும். இந்த ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது. இங்க பாரு, இது நான் உனக்கு போடுற ஆர்டர். இத மீறினேன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்னு உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உனக்கே தெரியும். செல்லம்மா, வா போலாம்.
எலி என்னால தானே இதெல்லாம். ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஃபீல் பண்ணாத. அதுக்குதான் இது நஷ்ட ஈடு தானே, நான் தரேன்டா. என்ன பெரிய மேடம், நான் சொல்றத கேட்கறதாவே இல்லல்ல. ஏண்டி தீபு, நான் உன்னை தனியா தானே வர சொன்னேன், இவ்வளவு எதுக்கு கூட்டிட்டு வந்த? இல்ல வேலி, இவங்க கிட்ட உன்னை தனியா விட்டுட்டு நான் போக மாட்டேன். போ போன்னு சொன்னேன், போ. டேய், அக்கா ஏதோ நஷ்ட ஈடு தராங்களா, போய் நீங்களே எடுத்துக்கங்கடா. அதுக்கு என்ன, எடுத்துட்டா போச்சு. பக்தி என்றால் அவளே, வீட்டை தாண்டி போனா போதும் புயலும் மழையும் அவளே.